Hi babes, welcome back to my channel Ramala Shifa. Desire episode 4. இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிசைரோடைய நாவல் வெர்ஷன் இருக்காமா, உங்களுக்கு நாவல் ஸ்டோரி வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை அப்லோட் பண்ணுறேன். நாவல் ஸ்பாய்லர்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடு பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும், பாருங்கள். ஷெங்கு ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்திருக்கான். அப்போ ஹுவா என் பக்கத்தில் வந்து அவனை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். உன் மேலேருந்து நல்லா ஒமேகா ஸ்மெல் வருது, நீ வெளியிலேருந்து வரும்போதே எனக்கு ஸ்மெல் இங்கே வருது, நீ என்ன பண்ணிட்டு வந்த, ஒமேகா கூட போய் மார்க் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஷேங் அவனை பார்த்து, அது உன்னுடைய இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹுவாயங் அங்கேருந்து எந்திரிச்சிட்றான். நீ சொன்னது கரெக்டு தான், நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து போக போகிறான். அப்போ ஷேங் அவனோட கையை பிடிச்சி, என்னாச்சு, உன் கையை இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹுவாயங் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கான். நீ எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு ஷெங்கு கேட்குறான். ஆனால் ஹுவாயங் அவனோட கையை தட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் காலையில் ஹுவாயங் பாட்டுக்கு அவனோட வேலைக்கு போகிறான். அதே மாதிரி ஷெங்கு அவனோட வேலைக்கு வரான். அன்னைக்கு ஈவினிங்கு வேலை முடிச்சுட்டு ஷெங்கு ரிட்டன் வரான். அப்போ ஹுவாயங்கோட ஷூ இருக்குது. அதாவது ஹுவாயங் வந்துட்டான்னு அவனுக்கு தெரியுது. ஆனால் ஹுவாயங் வந்து இவங்ககிட்ட எதுவும் பேசலை. இவனுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் டேபிள் மேலே வச்சுருக்கான். அப்புறம் அடுத்த நாள் எப்பயும் போல் ஹுவாயங் குக்கீஸ் பேக் பண்ணி அங்கே டேபிளில் வச்சுருக்கான். ஷெங்குக்காக தான் வச்சுருக்கான். ஷெங்கு வந்து அதை எடுத்து சாப்பிட்றான். ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த கான்வர்சேஷனுமே இல்லை. ரெண்டு பேரும் எதுவும் பெருசாக பேசிக்க மாட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி போயிட்டு இருக்குது. அன்னைக்கு வேலை முடிச்சுட்டு ஷெங்கு வீட்டுக்கு வரான். அப்போ டேபிளில் ஒரு டு டூ லிஸ்ட் வச்சுருக்குது. அதில் அன்னைக்கு என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு ஹுவாயங் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கான். அவன் வென்லாங்கோடைய அசிஸ்டன்ட் தானே. ஸோ வென்லாங்க்கு காஃபி கொடுக்க ஞாபகப்படுத்தணும், லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு அவனை ரிலேட்டடாகவே நிறைய வேலை எழுதியிருக்குது. அதை பார்த்த ஷெங்கு கடுப்பாகுது. அந்த வென்லாங் என்ன இன்னும் குழந்தையா, அவனுக்கு சாப்பிட்றது கூட இவன் தான் ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு கோவமாக அந்த பேப்பரை கசக்கி தூக்கி வீசிடுறான். அந்த வென்லாங்க்கு சாப்பாடு கூட இவன் தான் ஞாபகப்படுத்தணும், ஆனால் வீட்டுக்கு வந்தால் என்கிட்ட பேசக்கூட மாட்டான். நம்ம எதுக்கு இங்கே வரணும், அவனுக்காக இவ்வளோ தூரம் நம்ம எதுக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு கோவமாக அங்கேருந்து அவன் வெளியில் போக போகிறான். அவன் வெளியில் வரான். அப்போ அவனுக்கு கரெக்டாக ஹுவாயங்கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது. இத்தனை நாளாக எனக்காக நீ பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ், ஆனால் இதுக்கு மேலே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நான் தங்குறதுக்கு வேற ஒரு இடம் பார்த்துட்டேன், இன்னைக்கு நைட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, நீ எனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கல, அதையும் நான் உங்கள்கிட்ட ரிட்டன் கொடுத்துருவேன் அப்படின்னு அனுப்பியிருக்கான். அதை பார்த்து அவனுக்கு செம்மையாக கடுப்பாகுது. உடனே அவன் கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். அப்போ கரெக்டாக ஹுவாயங் பேக் எடுத்துகிட்டு வெளியில் போக போகிறான். எங்கே போகிற நீ அப்படின்னு கேட்க அவன் தயங்கிக்கிட்டே, நீங்கள் கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, உங்களை நேரில் பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், தேங்க்ஸ் அப்புறம் பாய்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நீ சும்மா நினச்ச நேரத்துக்கு வர்றதுக்கும் வேண்டான்னா விட்டுட்டு போகிறதுக்கும் இது வீடா என்ன, இதுக்கு நீ பேசாமல் ஏதாச்சும் ஷெல்டரில் போய் தங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹுவாயங் சாரி சொல்லிட்டு, இப்போ என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ நான் என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னு ஷெங்கு கேட்க ஹுவாயங் அதுக்கு இல்லைன்னு சொல்கிறான். இனிமேல் என்னை நீங்கள் மறுபடியும் பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா பார்க்க முடியாது, மறந்துடுங்க என்ன அப்படின்ட்டு அங்கேருந்து போக போகிறான். அப்போ ஷெங்கு கேட்குறான், ஏன் வெறும் கிஸ் மட்டும் பண்ணி இத்தனை நாள் என் கூட விளையாடிட்டு இருந்தே, இனிமே அது வேண்டாமா, இல்லை ஒருவேளை உன்னை பர்மனண்ட்டாக மார்க் பண்ணுறதுக்கு உனக்கு ஏதாச்சும் ஆல்ஃபா கிடைச்சிட்டானா அப்படின்னு கேட்குறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல, வேற என்ன அப்படின்னு ஷெங் கேட்குறான். அப்போ ஹுவாயங் அழுக வருது. அவன் அழுததுமே உடனே ஷெங் அவன் கையை பிடிச்சி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்கல அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு அவன் மறுபடியும் கேட்க, நான் இங்கேருந்து போகிறதுக்கு காரணமே நீங்கள் தான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, ஸோ என்னால் உங்களை மற்றவங்க கூட நினச்சி கூட பார்க்க முடியல, ஒவ்வொரு டைம் நீங்கள் வேற ஒரு ஒமேகா கூட இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அதான் எனக்கு அந்த மாதிரி இருக்க பிடிக்கல, நான் இங்கேருந்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறான். அவ்வளோதான், இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பார்க்க வேண்டாம், நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னுட்டு அவன் அங்கேருந்து போக போகிறான். அப்போ ஷெங் அவன் கையை பிடிச்சிட்டு, இல்லை நீ போகக்கூடாது, நான் சொல்கிறேன்ல, நான் ஃபஸ்ட்டு பேசுகிறத கேளு அப்படின்னுட்டு மெதுவா, சரி இப்போ நீ எங்கேயும் போகாத, என் கூட வா, ரெண்டு பேரும் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், வா உட்காந்து பேசலாம் அப்படின்னு அவனை உள்ளே பேசுகிறத கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அப்போ கூட ஹுவாயங் நான் பேசின உடனே இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். நான் சொன்னதை ஃபஸ்ட்டு கேளு,
வா அப்படின்னு அவனோட லக்கேஜை இவன் கையில வாங்கிக்கிறான். அப்புறம் ஹுவாய் அங்க உட்கார வச்சுட்டு அவனுக்காக போய் தண்ணி கொண்டு வரான். அதை அவன்கிட்ட கொடுத்து குடிக்க வச்சுட்டு, சரி இனிமே நம்ம 2 பேரும் சண்டை போடக்கூடாது ஓகேவா அப்படின்னு அவங்ககிட்ட சமாதானம் பேசுறான். உடனே ஹுவாய் அங்கும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். நான் கூட ரொம்ப பெருசா ஏதாச்சும் பேசுவாங்கன்னு நினைச்சேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல. அடுத்த நாள் இங்க வெண்லாங்குடைய ஆஃபீஸ்ல அவன் அவனுடைய செக்ரட்டரிகிட்ட பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அப்ப அந்த செக்ரட்டரி கரெக்டா காட்டு உட்காந்துருப்பான்ல அந்த இடத்த பார்த்துட்டு, அந்த இடம் காலியா இருக்குது. என்னாச்சு காட்டு வரலையா அப்படின்னு கேட்க, அவர் ஒரு 10 நாள் லீவ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் லீவ்ல செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஆல்ரெடி செஞ்சு கொடுத்துட்டாரு. அதான் அவர் லீவ் வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, எதுக்கு லீவு அப்படின்னு வெண்லாங் கேட்குறான். அது ஏதோ அவருக்கு பர்சனல் விஷயமாமா அப்படின்னு சொல்ல, வெண்லாங்கு கோவம் வருது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவனுக்கு இதே மாதிரி பர்சனல் விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பேசாம அவனை வர வேணாம், வீட்டிலே இருந்துக்க சொல்லு. அவனுடைய பார்ட்னருக்கு அந்த அளவுக்கு அவன் நல்லவனா நடந்துக்கணும்னா அவன் எதுக்கு வேலைக்கு வரான்? அவனோட இடத்துல வேற ஒரு ஆளை எடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். காட்டு அவனோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் உடம்பு சரியாகல போல. அப்ப அவனுக்கு ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. இவனும் வெண்லாங்கு ஒன்னாம் தடவை ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. அப்ப வெண்லாங்கு ஒரு பேப்பர் பிளேனை பறக்க விடுவான். அது கரெக்டா காட்டு பக்கத்துல வந்து விழும். அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு காட்டு திரும்பி பார்த்தா வெண்லாங்கு இவனை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, உடனே காட்டும் அதை எடுத்துட்டு போய் அவன் கிட்ட கொடுப்பான். அவன் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவன் கூடயே இருப்பான் காட்டும். அப்ப ஒரு பொண்ணு வந்து வெண்லாங்கிட்ட பேச வரான். அந்த பொண்ணு ஒமேகா. வெண்லாங்க்கு தான் ஒமேகாவோட ஸ்மெல்லே பிடிக்காதுல்ல. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட பேச மாட்டான். அந்த பொண்ணு கேட்ட கொஷின்கெல்லாம் காட்டு தான் பதில் சொல்றான். அப்ப அந்த பொண்ணு கடுப்பாகுது. அவனுக்கு பிடிக்கலன்னா அவனே வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே. நீ எதுக்கு அவனுக்காக பேசிக்கிட்டு இருக்க? எல்லா அட்டென்ஷனும் உனக்கு தான் கிடைக்கிறேன்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு காட்டு வந்துடுறான். அப்பயும் வெண்லாங்கு செம்ம கடுப்பாகுது. ஐயோ எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்கல, எனக்கு வாமிட் வந்துடும் போல, வா போலாம் அப்படின்னு காட்டுவை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் அன்னைக்கு அவன் சொன்னால எனக்கு ஒமேகாவே பிடிக்காது, நீ வேலைக்கு வரும்போது நல்லா குளிச்சுட்டு வா, உன் மேல இருந்து வர இந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கலன்னு. அதெல்லாம் அவனுக்கு கனவுல ஞாபகம் வருது. அப்ப அவன் ஃபோன் அடிக்க அவன் அட்டன் பண்ணி பேசுறான். அவனுடைய அப்பா தான் கால் பண்ணியிருக்காரு. அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன், ஆனா அதுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் காசு தேவைப்படுது, கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ அப்படின்னு அவன் கேட்க 1,00,000 கேட்குறாரு. என்னது 1,00,000? 1,00,000க்கு நான் எங்கே போவேன்? நீங்கள் மறுபடியும் சூதாட்டத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கேட்குற காசை கொடுக்குறியா அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, எனக்கு ஒன்றும் அவ்வளோ சம்பளம்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, என்னோட சிஸ்டர் வேற ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவள் பிறந்ததுலேருந்தே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, அவளுக்கு வேற வேலை கிடையாது, அவளால் நம்ம காசு தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, நீங்கள்லாம் ஒரு அப்பாவா, அவள் உங்கள் பொண்ணு தானே அப்படின்னு அவன் கேட்குறான். சரி சரி அதெல்லாம் விடு, எனக்கு இப்போ காசு வேணும், தரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட 2,000 தான் இருக்குது, அவ்வளோதான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, 2,000? அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? நீ மட்டும் நான் கேட்குற காசை கொடுக்கல, உன் கம்பெனியில் வந்து உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க கம்பெனிக்கு வந்து அசிங்கப்படுத்துங்க, எனக்கு வேலை போயிடுச்சுன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கிற அந்த 2,000 கிடைக்காதுல்ல அப்படின்ட்டு கோவமா அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ அடுத்து இன்னொரு செக்ரட்டரிகிட்ட வந்து இவனுக்கு கால் வருது. வெண்லாங் கோவமா சொன்னால இனிமேல் அவனை வேலைக்கு வர வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு அதை அந்த செக்ரட்டரி இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். கூடிய சீக்கிரம் நீ ரிட்டர்ன் வந்துடு, வெண்லாங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்கா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ காட்டுக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இந்த மாதிரி இருக்க போகிறோம் அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக காட்டு வேணும்னு தான் வெண்லாங் பக்கத்தில் இருக்கான். நம்ம வெண்லாங் கூடயே இருந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் உண்மையை சொல்ல போனால் வெண்லாங்க்கு நம்ம தேவை கிடையாது, அவன் நம்ம இல்லாமலே ரொம்ப அழகாக ஷைனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இவன் ஸ்கூல் படிக்கும்போதே பார்ட் டைமாக வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ அவன் வேலை செய்கிற கடைக்கு ஒரு டைம் வெண்லாங் வந்திருப்பான். இவனை பார்த்துட்டு, நீ என்ன ட்வின்னா, காலையில் பார்த்தா லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறேன், மத்தியானத்தில் கேஎஃப்சியில் ஒர்க் பண்ணுறேன், இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறேன், சம்மர் ஹாலிடேயில் உனக்கு ஒர்க் கொடுத்துருப்பாங்களே, நீ உன்னோட ஹோம்ஒர்க் எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்க, காட்டு பாட்டுக்கு அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வாங்கின அது எல்லாத்தையுமே பில்லு போட்டுக்கிட்டு இருக்க, சரி இந்த மாதிரி வேலை செய்கிறதுன்னு உன்னோட ஹாபியா அப்படின்னு கேட்க, அவன் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பர்ஃப்யூமை பற்றி வெண்லாங் கொஷின் கேட்க, அதுக்கான பதில் இவன் சொல்கிறான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இதுக்கு ஃப்ரீயாக ஒரு இன்ஹிபிட்டர் பேட்ச் வரும் அப்படின்னு சொல்கிறான்.
சரி எனக்கு ஒன்று பேக் பண்ணு அப்படின்னு வெண்லாங் சொல்கிறான். அப்போ அங்கே வெண்லாங் கூட இன்னொரு பையன் வந்திருப்பான். அவனை வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்கூல் ஆரம்பிச்சிடும், இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு போய் ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்ல வெண்லாங் கூட வந்திருந்த பையன் சொல்கிறான், டேய் அவன் நம்மளை மாதிரி கிடையாதுடா, அவன் இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கணும்னா நிறைய காசு வேணும்ல, அதுக்காக தான் அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான், அந்த மாதிரி சொல்லாத அவனை அப்படின்னுட்டு அந்த பையன் காட்டுக்கிட்ட சாரி சொல்கிறான். பரவாயில்ல அப்படின்னு காட்டு வாங்கின திங்ஸ் எல்லாம் கவரில் போட்டு கொடுக்குறான். ஆனால் அவள் ஒரு ட்ரிங்க்கையும் அந்த இன்ஹிபிட்டர் பேட்சை மட்டும் அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலையா அப்படின்னு காட்டு கேட்க, அதை நான் உனக்காகத்தான் வாங்கினேன், நீ எனக்காக டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்து வைக்கிறல்ல, எனக்கு தெரியும் நீ தான் வாங்கிட்டு வரேன்னு, அதுக்காக தான் நான் உனக்கு இது வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வெண்லாங் கூட வந்திருந்தவன், நீ எதுக்கு வெண்லாங்காக பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி வைக்கிறேன், வெண்லாங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டான், அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பாடுலாம் அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி வெண்லாங்கு சொல்கிறான், எனக்கு நீ பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி தர காசில் நீ லஞ்சு வாங்கி சாப்பிடு, பாரு எவ்வளோ ஒல்லியாக இருக்கு அப்படின்னுட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த பழைய ஞாபகம்லாம் இப்போ காட்டுக்கு வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதை விட்டுட்டு இருக்கணும், ஆனால் இப்பயும் விடாமல் அவன் வெண்லாங் கூடவே இருக்கான். ஸ்கூல் படிக்கும்போதே அவன் வெண்லாங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வருவானாமா. ஸோ இவன் வேணும்னு தான் வெண்லாங் கூட இருக்கான். நான் கூட இவன் வெறும் இந்த வேலைக்காகத்தான் வெயிட்டா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வெண்லாம் கூட இருக்கிறதுக்காகத்தான் அவன் ஒமேகா அப்படின்ற விஷயத்த மறைச்சு அவன் பீட்டா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இத்தனை நாளா. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷமா இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல நான் இருக்கேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்படின்னா வெண்லாங்க ஒன் சைடா லவ் பண்றானா என்ன தெரியல. கடைசியில ஐ லைக் யூ அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். இங்க ஷெங்கோடைய ஆஃபீஸ்ல அந்த ப்ராஜெக்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் அந்த கேன்சருக்கு ட்ரக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எவ்வளவோ செலவு பண்ணி இப்போ கூட அவங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல. ஹெச்எஸ் குரூப்பில் அவங்க கண்டுபிடிச்சிருந்த அந்த ட்ரக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்தில் டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு வந்துடுமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதை அவங்க பொய்யா கூட சொல்லியிருக்கலாம். அப்படி பொய் சொல்கிறதால அவங்களோட ஸ்டாக்கு நல்ல விலைக்கு போகும்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அது என்னவோ இருந்துட்டு போகட்டும், ஆனால் நம்ம பில்லியன் கணக்கில் செலவு பண்ணி கூட நம்மளால் இன்னும் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு ஷெங்கு ரொம்ப வருத்தமாக சொல்கிறான். அப்போ அவனோட செக்ரட்டரி, நான் வேணா இந்த ஃபீல்டில் இன்னும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள பார்த்து ரெக்ரூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஷெங்கு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறான். அப்போ சென் அவனை கூப்பிட்டு, அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த எக்ஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்க கூட பார்ட்னர் அப் பண்ணுறதுக்கு அது இதே மாதிரி நிறைய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கெல்லாம் இன்வைட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஷெங்குக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு இவனுக்கு ஹெச்எஸ் குரூப்பு இல்லைன்னா இந்த எக்ஸ் ஹோல்டிங்ஸு, அவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரோட ஹெல்ப் வேணும்ல. ஸோ நமக்கு அவங்களோட பார்ட்னர்ஷிப் கிடச்சிச்சின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஷெங்கு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். ஆனால் ஒரு பிரச்சனை, இவங்களுக்கு இன்விடேஷன் வரலை, இவங்களை விட சின்ன ஃபார்மா கம்பெனிஸ்க்கெல்லாம் இன்விடேஷன் போயிருக்குது, ஆனால் நமக்கு ஏன் வரல அப்படின்னு அவன் கேட்க, அதான் சார் தெரியல, அதை பற்றி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி அந்த எக்ஸ் ஹோல்டிங்லேருந்து யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்க, லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல அந்த சங்கின், அவன் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஷெங்கு சொல்ல, அப்புறம் சார் இன்னொரு விஷயம், உங்களோட சசெப்டபிள் பீரியட் வரப்போகுதில்ல, உங்களை பார்த்தாலே ரொம்ப டயர்டாக இருக்குது, பிரச்சனையெல்லாம் விடுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறான். சசெப்டபிள் பீரியட்னா இப்போ ஒமேகாஸ் எல்லாம் ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஆல்ஃபாக்கும் மாதத்தில் ஒரு டைம் அந்த சசெப்டபிள் பீரியட் வரும். அதாவது அந்த நேரத்தில் அவங்க உடம்புல இருந்து அந்த ஃபெர்மான்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த செக்ஷுவல் அரோசல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை பற்றி அவங்க ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒமேகாவர்ஸில் ரொம்ப காமன் போல். அப்புறம் ஷென்னை அனுப்பி வச்சுட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான், எதுக்கு நமக்கு மட்டும் அவங்க இன்விடேஷன் அனுப்பலை அப்படின்னு. அப்புறம் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கான் ஷெங்கு, ஏதோ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ஈவெண்ட் மாதிரி இருக்கு. அங்கே இதே மாதிரி ஃபார்மா கம்பெனி வச்சிருக்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ ஷெங்கை பார்த்து 2 பேர் பேசிக்கிறாங்க. அவன் பாரு முதுகில் அந்த இன்ஹிபிட்டர் பேட்ச் ஒட்டியிருக்கான். அப்படின்னா அவனோட சசெப்டபிள் பீரியட் வரப்போகுது போல். இந்த நேரத்தில் நம்ம அவன் பக்கத்தில் போகிறது நல்லது கிடையாது. அவன் வேற எஸ்டையர் ஆல்ஃபா, அவனோட ஃபெர்மான்ஸ்லாம் நம்ம தாங்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. யாருமே அவன் பக்கத்தில் வந்து பேசுறதுக்கு லைட்டாக பயப்படுறாங்க. அப்போ சென்னை இவன் கிட்ட வர ஷெங்கு கேட்குறான், எங்கே அந்த சங்கின் வந்துட்டானா அப்படின்னு. அதான் அந்த எக்ஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனிலேருந்து வரவன்.
வந்துட்டாங்க. ஆனா வந்ததுமே அவங்க ஸ்ட்ரெயிட்டா விஐபி லவுஞ்சுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி விடு, சான்ஸ் கிடைக்கும்போது அவர் கூட நான் பேசணும், அதுக்காக ரெடி பண்ணு அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்றான். சார் நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நான் வேணா இன்னும் கொஞ்சம் இன்ஹிபிட்டர் பேட்ச் கொண்டு வந்திருக்கேன். ரெஸ்ட் ரூம்ல போய் மாத்திட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்றான். ஏதோ பீரியடுக்கு பேடு மாத்துற மாதிரி இருக்குது. உடனே ஷெங்கு சீக்கிரம் சீக்கிரமா பாத்ரூம்க்கு வரான். அவனால அதை தாங்க முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. சென்னு கொடுத்து அந்த பேட்ச் அவன் பிச்சு அவன் முதுகுல வைக்க போறான். அப்ப ரெஸ்ட் ரூம்குள்ள அந்த சங்கின் வரான். அதாவது ஷெங்க மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தால அந்த எக்ஸ் ஹோல்டிங் கம்பெனி ஆளு, அவன் வரான். அவன் உள்ள வரும்போது இவன் வேற முதுகுல இருந்து பேட்சை எடுத்துட்டால. ஸோ ஷெங்கோட உடம்புல இருந்து ஃபெர்மான்ஸ் ரொம்ப அதிகமா வெளியில வருது. பக்கத்துல இருந்த சென்னாலே அதை தாங்க முடியல. அவன் இருமிக்கிட்டே வெளியில வர அந்த சங்கின்னும் அதை கவனிச்சிடுறான். யார் அது உள்ள? மிஸ்டர் ஷெங்கா, இந்த இடம் ஃபுல்லா இந்த ஃபெர்மான் ஸ்மெல்லா வருது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறான். பாவம் ஷெங்கு, அவன் என்ன பண்ணுவான்? அவன் யார்கிட்ட பேசணும்னு நினைச்சானோ அவனே ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டான். இப்ப வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஆனா ஷெங்கு ரொம்பவே வீக் ஆயிடுறான். சின்னவனை பத்திரமா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஹுவாயங் கிட்ட கொடுக்குறான். ஹுவாயங் பக்கத்துல வந்ததுமே அவனை அப்படியே அவன் மேல சாஞ்சுக்கிட்டு அவனை ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். உன் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவனை ரசிச்சுக்கிட்டு இருக்க. சரிவா நம்ம உள்ள போய் தூங்கலாம் அப்படின்னு சென்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவனை உள்ள கூட்டிட்டு வர ஹுவாயங்கு. ஆனா இவன் தான் செம்ம மூட்ல இருக்கான் போல. ஆனா இருந்தாலும் அவனால ஹுவாயங் கூட எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவன் எதுவும் பண்ண மாட்டான். ஆனா ஹுவாயங்க அவன்கிட்ட இருந்து தள்ளி போக விட மாட்டான். அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டே வா தூங்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான். நீ ட்ரெஸ் மாத்தணும்ல அப்படின்னு ஹுவாயங் சொல்ல, பரவாயில்ல நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு அவனை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பா எனக்கு உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு அப்படின்னுட்டு இவன் தான் எனிக்மா ஆச்சுல்ல, இவனோட பவர் அதாவது இவனோட ஃபெர்மான்ஸை அவன் உடம்புல கொடுக்குறான். அப்ப அவனோட இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி அவனுக்கு தூக்கம் வந்துடுது. பாத்தியா, என்னோட ஃபெர்மான்ஸ் வச்சு நான் அவனை கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வச்சுட்டேன், நல்லா தூங்கு அப்படின்னு அவன் லிப்ல ஒரு கிஸ் பண்றான். அடுத்த நாள் ஆஃபீஸ்ல சென்னு அவங்கிட்ட ஒரு விஷயம் சொல்றான். ஹெச்எஸ் குரூப்ல இந்த ட்ரக் டெவலப்மெண்ட் பண்றாங்கல்ல, அந்த குரூப்ல புதுசா ஆன்டி கரப்ஷன் அப்படின்னு என்னமோ ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்களாமா. அதனால அங்க அவங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே இது நமக்கு சாதகமா இருக்குமே அப்படின்னுட்டு இதுதான் சரியான டைம். ஸோ அவங்க கம்பெனில இருந்து இந்த ட்ரக் டெவலப்மெண்ட் பத்தி யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்பெனியில ஹையர் பண்ணு அப்படின்னு சொல்ல சென்னு ஓகேன்னு சொல்றான். ஆனா இருந்தாலும் அந்த ட்ரக் டெவலப்மெண்ட்ல யாரெல்லாம் வேலை செய்யறாங்க நமக்கு சரியா தெரியாது அப்படின்னு சொல்ல, சரி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணு, முடியாதுன்னு சொல்லாத, உன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல சென்னு ஓகே சொல்லிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஷெங்கு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு அந்த பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது. அன்னைக்கு ஒரு ஒமேகா பொண்ணு அவன் கூப்பிட்டு வந்தால, அந்த பொண்ணு சொல்றான், உன்னுடைய சசப்டபிள் பீரியட் வரப்போகுதில்ல, நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் ஒன்றா வெளியில போய் தங்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன் நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்னு கடுப்பா கேட்குறான். என்ன இப்படி சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்ல, ஏதோ ஒரு சில டைம் நான் உன் கூட சேர்ந்து ஊர் சுற்றிருக்கேன், அதுக்காக எனக்கு கால் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஏதாச்சும் பேக் வாங்கணும், ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்கணும்னா என்னோட செக்ரட்டரி கால் பண்ண, எனக்கு கால் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரியும், போக்கியா சொன்னான், நீ அந்த ஒமேகா கூட தான் நான் இருக்கேன், இருந்துக்கும், அதுக்காக இந்த சசப்டபிள் பீரியடை நீ தனியாவா இருக்க போற அப்படின்னு கேட்க அவன் கடுப்பாயிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அவன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் கால் பண்ண அவன் அட்டன் பண்ண மாட்டான், அவளை பிளாக் பண்ணி விட்டுடுறான். அப்புறம் ஷெங்குக்கு இங்கே மறுபடியும் கால் வருது. அவன் ரொம்ப கோவமா என்ன அப்படின்னு கேட்க அவனோட ஃப்ரெண்டு போக்கியா தான் கால் பண்ணியிருக்கான். டேய், உன்னுடைய சசப்டபிள் பீரியட் வருது இல்லை, வரியா? நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கண்ட்ரி பீக்கு போக போகிறோம், அங்கே செம்ம ஜாலியாக இருக்கும்டா, உனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஒமேகா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இவன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா இப்படி சொல்கிற, வாயேன் அப்படின்னு கூப்பிடுறான். யூஷான்னு வரான், நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனால் அவன் கடுப்பா இல்லை நான் வரலன்னு சொல்கிறல்ல அப்படின்னுட்டு ஷெங்கு ஃபோனை வச்சிடுறான். அப்போ யூஷான் சொல்கிறான், ஏண்டா அவனுக்கு தான் கண்ட்ரி டீனா பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு கேட்க அவனோட மனசை மாற்றலான்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, அவன் மாறவே மாட்டான். ஒரு டைம் அவனுடைய வாட்சை கண்ட்ரி டீல தொலைச்சிட்டான், அதுக்காக அந்த கண்ட்ரி டீயே அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த வாட்ச் அவங்க ஃபேமிலி வாட்ச் போல். அப்போ சின்ன வயசில் நடந்தது ஒரு சீன் காட்டுறாங்க.
ஒரு மரத்துக்கு அடியில ஷெங்கு தூங்கிட்டு இருக்கான். அதே மரத்துக்கு அந்த பக்கம் ஹுவாயாங் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். யாரோ ஒரு பையன் வந்து ஹுவாயாங்க புள்ளி பண்றான். அந்த சத்தத்தை கேட்டு ஷெங் எந்திரிச்சிடுறான். யார் அது என் தூக்கத்தை கெடுத்தது அப்படின்னு ஹுவாயாங்க புள்ளி பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பையனை போய் மிரட்டுறான். ஷெங்கு தான் எஸ்டேர் ஆல்ஃபால. ஸோ அவன் சின்ன வயசுலயே அவனோட பவரை காட்ட அந்த புள்ளி பண்ணிட்டு இருந்த பையன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்புறம் ஷெங்கு ஹுவாயாங் பக்கத்துல போய் உட்காடுறான். போய் கண்ணை மூடு அப்படின்னு, இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாது என்ன அப்படின்னுட்டு அவனோட ஃபெர்மான்ஸை அந்த பையனோட உடம்புல கொடுக்குறான், அவனை கம்ஃபர்ட் பண்றதுக்காக. ஆனா அவனுக்கு அந்த ஹுவாயாங் மேல இருந்து எந்த ஸ்மெல்லும் வரமாட்டேங்குது. என்ன உன் மேல இருந்து எந்த ஸ்மெல்லுமே வரல, நீ ஒமேகா இல்லையா, நீ பீட்டாவா? பீட்டாவா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கியூட்டான பீட்டாவை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு ஷெங்கு சொல்றான். அதுக்கு ஹுவாயாங்கு நான் இன்னும் டிஃப்ரென்ஷியேட் ஆகலை அப்படின்னு சொல்றான். உனக்கு என்ன ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னு ஹுவாயாங் கேட்க உடனே ஷெங் அங்கேருந்து எந்திரிச்சிடறான். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இரு அப்படின்னுட்டு நான் ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னு உள்ளே போய் ஒரு பேப்பரை கொண்டு வரான். அதை அவன் கிட்ட கொடுத்து உன் நம்பர் எழுதி கொடு அப்படின்னு கேட்குறான். பையன் சின்ன வயசுலேயே அவன் ஃபோன் நம்பரை கேட்டிருக்கானா பார்த்துக்கோங்களேன். அதுக்கு ஷெங்கு எதுக்கு என் நம்பர் கேட்குறேன், தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகவா? அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னுட்டு இனிமேல் யாராச்சும் சொன்ன புள்ளி பண்ணால் அவங்கள எதிர்த்து நில்லு, இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு அவன் கொடுத்தால அந்த பேப்பரில் எக்ஸ்ன்னு எழுதி கொடுக்குறான். அதாவது என்னோட நம்பர் உனக்கு தேவையில்லை, ஒன்று நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹுவாயாங் தான் எனிக்மா, அதாவது எக்ஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனியோடைய அந்த சிஇஓ அவன் தான். அந்த கம்பெனிக்கு அவன் எதுக்கு எக்ஸ்ன்னு பேர் வச்சான்னு உங்க எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷெங் அங்கேருந்து போனதுமே ஹுவாயாங் பார்க்குறான். ஷெங்கோடைய ஒரு வாட்ச் கீழே விழுந்திருக்குது. அதை ஹுவாயாங் எடுத்து பத்திரமா வச்சிருக்கிறான். இப்போ வரைக்கும் ஹுவாயாங் அதை பத்திரமா வச்சிருக்கான். அந்த வாட்ச் அவன் கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஷெங்கோடைய செக்ரட்டரி அங்கே வந்திருக்கான். இப்படி திடுதிப்புன்னு சொல்லாமல் வந்ததுக்கு சாரி அப்படின்னு அவனோட மேனேஜர் சென்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல, என்ன சாப்பிட்றீங்க, டீ போட்டு வரவா அப்படின்னுட்டு அவன் உள்ளே போய் டீ போட்டு வரான். மிஸ்டர் ஷெங் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக வெளியில் போயிருக்காரு, அவர் உங்ககிட்ட இந்த புக்கை கொடுக்க சொன்னார் அப்படின்னு ஒரு புக்கை கொடுக்குறான். அந்த புக்கை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நான் ஷெங் கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இந்த புக்கை படிக்கணும்னு, அதனால தான் வாங்கி கொடுத்தான் போல அப்படின்னு சொல்ல, அதுக்கு செங் சொல்கிறான், நான் மிஸ்டர் ஷெங் கூட ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும், அவர் உங்களை பற்றி ரொம்பவே கேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல அவன் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே, அவன் பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிருக்கான் அப்படின்னு சொன்னீங்களே, எதுக்காக? அவனுடைய சஸ்டபிள் பீரியட் வந்துருச்சு அதுக்காகவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது அவருடைய பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்ல, ஓ பர்சனல் விஷயமா அப்படின்னு ஹுவாயாங் யோசிக்கிறான். சரி நான் குக்கீஸ் பண்ணியிருக்கேன், குக்கீஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க சென் ஓகேன்னு சொல்கிறான். ஹுவாயாங் குக்கீஸ் எடுக்கிறதுக்கு உள்ளே போகிறான். அப்போ அந்த சோஃபாவில் ஒரு ப்ரீஃப் கேஸ் வச்சுருக்குது. அதை இவன் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஹுவாயாங் உள்ளே போனதுமே அந்த ப்ரீஃப் கேஸை ஓப்பன் பண்ணி அதில் என்னமோ உள்ளே போடுறான். இவனோட பேனான்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ கரெக்டாக ஹுவாயாங் வந்துடுறான். என்ன என்னோட ப்ரீஃப் கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, வேறுனா உங்களுக்கு ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை நான் வந்து இது ஷெங்கோடதுன்னு நினச்சிக்கிட்டேன், அவரோட ப்ரீஃப் கேஸில் அவரோட நேம் கார்டு காலி ஆயிடுச்சு, அதான் நேம் கார்டு போடலான்னு எடுத்தேன், அவர் போன டைம் கூட நேம் கார்டு இல்லைன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டாரு அப்படின்னு சென் என்னமோ சொல்லி சமாளிக்கிறான். சரி சரி பரவாயில்ல, இந்தாங்க குக்கீஸ் அப்படின்னு கொடுக்க, இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சென்னு சொல்கிறான். சரி இருங்க நான் உங்களுக்காக இதை பேக் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு ஹுவாயாங் உள்ளே போகிறான். இங்கே வெள்ளமுடைய ஆஃபீஸில் காட்டு அவனுக்காக டீ கொண்டு வரான். அந்த டீயை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறான். அப்போ வெள்ளங்கு காட்டுவை பார்த்துட்டு, என்னாச்சு நீ ஏன் பார்க்கறதுக்கு இவ்வளோ பேலாக இருக்க அப்படின்னு கேட்குறான். அது வந்து சார் நான் இப்போ கொஞ்சம் சரியாக தூங்கலை அதான் அப்படின்னு சொல்ல, நீ என்ன இன்னும் சின்ன பையனா, உன் உடம்ப நீ பார்த்துக்க மாட்டேன், ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது தானே அப்படின்னு வெள்ளாங்க கேட்க, நான் போனேன் சார், என்னுடைய ஆஸ்மா தான் எனக்கு காரணம், மெடிசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு அந்த ஒமேகா ஸ்மெல்லு வருது போல், அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அப்போ காட்டு கொண்டு வந்த ஃபைலாக வெள்ளாங்கிட்ட கொடுக்குறான். வெள்ளாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே செம்மையாக டென்ஷன் ஆகிடுறான். நீ என்ன வேலை பார்க்குற, இங்கே பாரு ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டுருக்கு அப்படின்னு கோவமாக சொல்ல, சாரி சார் நான் சரியாக பார்க்கல, ஆக்சுவலாக இது வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணாங்க, நான் ஜஸ்ட் உங்ககிட்ட கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னோட ஆஃபீஸில் நல்லா வேலை செய்கிறவங்க தான் எனக்கு தேவை, இந்த மாதிரி சும்மா டைம் பாஸ் பண்ணுறவங்களாம் வேண்டாம்,
ஒரு குழந்தை கூட இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாது அப்படின்னு வெண்லாங் அவனை பார்த்து திட்டுறான். அதுக்கு காட்டும் சாரி சார், நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வெளியில் போக போகிறான். அப்போ வெண்லாங் மறுபடியும் அவனை கூப்பிட்டு, உன் மேலே இருந்து அந்த ஒமேகா ஸ்மெல் வருது, உனக்கு உன் பார்ட்னர் மேலே எவ்வளோ வேணால் பாசம் இருந்துட்டு போகட்டும், ஆனால் வேலைக்கு வரும்போது தயவு செஞ்சு நல்லா குளிச்சுட்டு வா, எனக்கு வந்து அந்த ஸ்மெல்லுன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்படின்னு கோபமாக சொல்கிறான். இந்த சீனில் காட்டுவை பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. பாவம் அவன் என்ன பண்ணுவான், அவனோட ஸ்மெல்லை மறைக்கிறதுக்கு அவன் என்னென்னமோ பண்ணுறான். அப்புறம் காட்டு கொண்டு வந்து அந்த டீயை எடுத்து இவன் குடிக்க போகிறான். அந்த டீயிலே அவனுக்கு ஒமேகா ஸ்மெல் வருது போல, கோவமாக அதை கீழே வச்சிடுறான். அப்போ வெண்லாங்குடைய ஃபோனுக்கு டெக்ஸ்ட் வருது. யாருன்னா ஹுவாயாங் தான் பண்ணியிருக்கான். ஷெங்கு அவனுடைய சசப்டபிள் பீரியடுக்காக எங்கேயோ வெளியில் ட்ரிப்பு போயிருக்கான். அவன் யார் கூட ட்ரிப்பு போயிருக்கான்னு தான் தெரியல. எனக்கு வர கோவத்துக்கு யாரையாச்சும் கொலை பண்ணணும் போல இருக்கு. இதில் வேற அவனோட செக்ரட்டரி, அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. எதுக்கு ஷெங் இந்த மாதிரி வேலைக்கு ஆகாதவங்களெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கானோ தெரியல அப்படின்னு அவனோட புலம்பலை எல்லாம் வெண்லாங்க்கு அனுப்பியிருக்கான். ஆனால் வெண்லாங்கே ஆல்ரெடி செம்ம கடுப்பில் இருக்கான்ல. ஸோ அவன் கோவமா இவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ தாய் சீரீஸோட சைனீஸ் பிஎல் தான் வேற லெவலில் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு அப்படிதான் தோணும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.